வணக்கம். நான் உங்கள் விபி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நாம புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பிலிருந்து கபாடபுரம் என்ற ஒரு சிறுகதையை பார்க்கலாம். இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருந்தது. அவதார்ல காட்டின மாதிரி நிறைய மின்னற செடி கொடிகள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ எடுத்த மூவிஸ்ல வந்த மாதிரி அப்பவே திரு புதுமை பித்தன் எழுதியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது எனக்கு. கற்பேந்திரம்லாம் இந்த காலத்துல டைனோசர்ஸ் அண்ட் இந்த இதெல்லாத்தையும் அவங்க அழகா கொண்டு வந்து கண் முன்னாடி காட்டின மாதிரி எழுதியிருக்காரு. நம்ம மூவிஸ்ல பார்த்துக்கிட்டு தெரிஞ்ச விஷயம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ரைட்டர் அழகா கொண்டு வந்து கதையில சொல்லியிருக்காரு. நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தது இந்த கதை மூலமா. உங்களுக்கும் இதை ஆச்சரியப்படுத்திருக்கும் நம்புறேன். எப்படி இருந்ததுன்றத நீங்க சொல்லுங்க. கற்பேந்திரன் தான் டைனோசரா, யாழி தான் டைனோசரான்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதை பற்றி ஷேர் பண்ணி அவங்கக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் படித்த கதையிலே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தது. உங்களுக்கு எப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. கடல் கொண்ட கோவில். நான் கிழக்கு கோபுர வாசல் திண்ணையில் முருகா என்று கொட்டாவியுடன் துண்டை உதறி போட்டுக்கொண்டு சாய்ந்தேன். கிழக்கு கோபுர வாசல் கதவு எப்பொழுதும் சாத்தித்தான் இருக்கும். ஆனால் அதே மாதிரி எப்பொழுதும் அதன் திட்டி வாசல் திறந்தே இருக்கும். திட்டி வாசல் வழியாக சமுத்திர கோஷம், சமுத்திர அலைகளும் புலன்களில் உராய்ந்து கொண்டு இருக்கும். நான் உள்ளிருப்பதை கவனியாமல் அர்ச்சகர்கள் கதவை தாளிட்டு பூட்டி கொண்டு சென்று விட்டார்கள். அன்றிரவு நான் கண்ணியின் சகபாடியாக அவளுடன் தனிமையில் கழிக்க வேண்டியதாயிற்று. பொச்சாப்பும் குரோதமும் புகையும் மனிதர் வாழ் சமாதிகளுக்குள் ஒன்றில் என்னை இவ்வாறு நிச்சயந்தையாக ஒரு கன்னியுடன் ராப்பொழுதை கழிக்க விட்டுவிடுவார்களா? கல்லில் உறையும் கன்னியெனில் திரிகால பூஜையும் ஆர்ப்பாட்டமும் பண்ணிக்கொண்டிருப்பவர்கள் கூட சற்றும் சஞ்சலமற்று நடந்து விடுகிறார்கள். என்ன மனிதர்கள், என்ன பிழப்பு! நான் உள்ளுக்குள்ளாகவே சிரித்து கொண்டேன். கல்லில் வடித்திருந்த உருவத்தில் மனசை லயிக்கிவிட்ட எனக்கு அந்த கோவிலில் அந்த அர்த்த ஜாமத்தில் இப்படி எண்ணமிட்டு பொழுதை கழிக்க நேர்ந்தது தற்செயலாக நிகழ்ந்த ஒரு காரியமா, அல்லது அதற்கும் அப்பால் என வெங்காயத்தோல் உரித்து கொண்டு போவது போல் மனித அறிவு என்ற ஸ்பரிசம் படப்பட மற்றொரு திரையிட்டுவிட்டு அதற்கும் அப்பால் அகன்று சென்று கொண்டே இருக்கும் அந்த விவகாரத்தை சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியா என என்னால் நிர்ணயிக்க முடியவில்லை. எனது இளமையில் எப்போதோ ஒரு முறை கணக்கு கூட தவறிப்போய் வெகுகாலமாகிவிட்டது. கண்ணியின் கொலு விழாவிற்கு வந்தேன். மஞ்சனை மெழுகு வைத்து அர்ச்சகன் அந்த கருங்கல் வடிவத்தை 16 வயது சிறுமியாக ஆக்கியிருந்தான். அந்த அர்ச்சகனுடைய கைத்திறமையை மறந்து அந்த அழகில் மனசை இழந்தேன். பிறகு உலகத்து ஊர்வசிகள் எல்லாம் பெண் பிறவிகளாக கூட எனக்கு தென்படவில்லை. ஆனால் அதற்கு மறுநாள் ஏற்பட்ட ஏமாற்றத்தையும் என்னால் இன்று வரை மறக்க முடியவில்லை. மறுநாள் தான் அர்ச்சகனுடைய கைத்திறமையை உணர முடிந்தது. உதயகால பூஜையின் போது தேய்ந்தும் மாய்ந்தும் போன தென்பட்ட கருங்கல் விக்கிரகந்தானா முந்தைய நாள் இரவில் கண்ட யுவதி? அன்று சிதறின ஆசை பிறகு மறுபடியும் மனசில் குவியவே இல்லை. திட்டிவாசல் வழியாக கடற்காற்று பரம் பரம் என்று அடித்துக் கொண்டிருந்தது. இருப்பு கொள்ளவில்லை. மூல கிரகத்தை ஏறிட்டு பார்த்தேன். இருட்டுடன் ஐக்கியமாகி கிடக்கும் சிலையில் வைர மூக்குத்தி மட்டும் சுடர்விட்டது. எழுந்து பிரகாரத்தை சுற்றி வந்தேன். தூக்கமோ அகன்று விட்டது. என்ன செய்யலாம்? பொழுது விடுவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கும் என்று பார்க்கலாம் என கிழக்கு கோபுர வாசலின் திட்டிவாசல் வழியாக வெளியேறினேன். கடல் அலைகள் ஆக்ரோஷமாக குமுறி கிழக்கு வாசலில் இருந்து சமுத்திரத்துக்குள் இறங்கு படிக்கட்டுகளை மோதி நுரை கக்கின. அன்று நல்ல நிலாக்காலமாகையால் கடற்பரப்பு நுரை கரையிட்ட வெள்ளி போல மின்னியது. பேரறைகளுக்கிடையில் கடல் மட்டத்துக்கு அடியில் உள்ள குன்றுகளின் முகடுகள் பெரிய சுறா மீன்களின் முதுகு போல் தென்படும். அடுத்த கணம் பனை பிரம்மாண்டமாக படமெடுக்கும் நாகசர்பம் போன்ற பேரலை மடங்கி அடித்து அதை முழுக்கிவிடும். வானத்தை அண்ணாந்து பார்த்தேன். இன்னும் விடிவெள்ளி உதிக்கவில்லை. எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பது? நின்று நின்று கால் தோய்ந்து மறுபடியும் கோவிலுக்குள் நுழைந்தேன். திண்ணையில் துண்டை உதறி போட்டுக்கொண்டு அசந்து விட்டேன். கடலின் ஓங்கார நாதம் தாலாட்டியது. நினைவு வழுவியது எப்போது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எங்கோ வெகு தொலைவில் நினைவின் அடிவாரத்தில் பேரிரைச்சல் கேட்டுக்கொண்டே இருந்தது. என்ன அதிசயம்! கடல் அலை சப்தம் கேட்கவில்லையே. கடல் ஓய்ந்து விட்டதா, அல்லது என் காதுகள் தான் ஓய்ந்து விட்டனவா? முழு பிரஜையும் வந்துவிட்டது. ஆனால் இமைகள் மட்டும் விழிக்க முடியவில்லை. இடைவெளியினுடைய கோயிலின் திட்டிவாசல் தெரிந்தது. கண் இமைகளை யார் இப்படி அமுக்குகிறார்கள்?
மேல் விழுந்து அழுத்தும் பெருஞ்சுமையை உதறி தள்ளுகிறவன் போல் கண் இமைகளை நிர்பந்தப்படுத்தி திறக்க முயன்றேன். முடியவில்லை. மூச்சு திணறியது. சற்று அயர்ந்தேன். மந்திர வலையிலிருந்து விடுபட்டவர்களைப் போல எனது கண்கள் திறந்தன. அப்பாடா, என்ன சுகம்! எழுந்து உட்கார்ந்தேன். உறக்கச் சடவு தீரவில்லை. என்ன அதிசயம்! அலை சப்தமே கேட்கவில்லையே! இதென்ன கூத்து! திட்டிவாசல் வழியாக நில ஒளிதான் தெரிந்தது. கற்பகிரகத்தில் வைரத்தின் ஒளிச்சிமிட்டும் பழையபடிதான் இருந்தது. எழுந்து திட்டிவாசல் கதவு வழியாக வெளியே வந்தேன். என்ன ஆச்சரியம்! கண்ணு கெட்டிய வரை சமுத்திரத்தையே காணவில்லை. பால் போன்ற நிலவின் சமுத்திர படுக்கைதான் தெரிந்தது. கடல் வற்றுவதாவது? எதிரில் சற்று முன் குமுறிக்கொண்டு நின்ற பேரலைகள் எங்கு சென்று ஒளிந்தன? கடல் ஜலம் உள்வாங்கிவிட்டதா? சமுத்திர படுக்கையில் பெரும் பெரும் கற்குன்றுகள் சிதறி கிடந்தன. தூரத்தில் ஒரு குன்றின் பேரில் கோபுரமும் கோவிலும் தென்பட்டன. சமுத்திர மட்டத்துக்கு கீழ் கோவிலும் கோபுரமுமா? பரளியாரும் பன்மலை எடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என எவனோ ஒருவன் ஏங்கியது நினைவுக்கு வந்தது. நான் கண்ட கோவில் அழிந்து போன, கடல் உண்டு பசியாறின சமுதாயத்தின் கோவிலோ? என்ன கோவிலாக இருக்கக்கூடும்? ஒருவேளை இந்த கன்னிக்கு இவர்கள் கட்டிய கோவிலா? எண்ணமிட்டு கொண்டே கோபுர வாசலில் இருந்து கடலுக்குள் இறங்கும் படிக்கட்டுகள் வழியாக இறங்கினேன். 5-6 படிக்கட்டுகள். கடல் படுக்கையில் நான் கால் வைத்து அண்ணாந்து பார்த்தேன். கன்னியின் கோவில் மலைமுகட்டில் இருந்தது. கடல் திசையை நோக்கினேன். நில ஒளி அவ்வளவு தீட்சணியமாக இல்லை. எல்லா திசைகளிலும் சிதறி கிடக்கும் பாறைகளின் நிழல்கள் படுக்கையில் குடிக்கொண்டிருந்தன. படுக்கையில் கணுக்கால் அளவுதான் சகதி. பொருட்படுத்தாமல் நடந்து சென்றேன். ஆனை துதிக்கை போன்ற தன் 8 கைகளையும் ஒரு பாறையை பற்றி கொண்டு கமந்தன் மாதிரி வெறுந்தசையை கோலமாக கண்சிமிட்டி கிடந்தது ஒரு ஜலராசி. அதன் வாழ்வு இன்னும் எவ்வளவு நேரமோ என்று எண்ணமிட்டு கொண்டு அதை கடந்தேன். தண்ணீர் வற்றி போனதால் மாண்டிருக்கும் என்று நினைத்தேன். அது ஜிவ்வென்று எழும்பி தனது 8 துதிக்கைகளில் ஒன்றை என் மீது வீசியது. நல்ல காலம், நான் அதை கடந்துவிட்டேன். இல்லாவிட்டால் கழுத்தே முறிந்து போயிருக்கும். கடல் படுக்கையில் அழகான பவழக்கொடிகள், விசித்திரமான செடிகள் இருந்தன. இந்த இருட்டு பாதை வழியாக செல்லுவதற்கே பயமாக இருந்தது. பாறையின் பேரில் ஏறி நிலவு வெளிச்சத்திற்கு போய்விட்டால் போதும் என்று ஆகிவிட்டது. பாறை வழுக்குமோ என்று நினைத்தேன். கரடுமுரடாக இருந்ததினால் பற்றி ஏறுவதற்கு சுழுவாக இருந்தது. அதன் உச்சிக்கு வந்த பிறகுதான் வளைந்து வளைந்து நான் நடந்து வந்த தூரம் எவ்வளவு என்பது தெரிந்தது. கரையிலிருந்து பார்க்கும்போது தொலைவில் தெரிந்த கோவில் அடுத்த குன்றின் மேலிருந்தது. அது இதைவிட சற்று தாழ்ந்திருந்தது. மறுபடியும் கீழே இறங்கிவிட்டால் அதில் ஏறுவது எப்படி என்று நான் தடுமாடிக்கொண்டு வரும்போது கிழக்கு சரிவில் படிக்கட்டுகள் தென்பட்டன. எந்த யுகத்தில் மனிதர்கள் செதுக்கி வைத்ததோ? அதிசயப்பட்டு கொண்டு படிக்கட்டுகள் வழியாக இறங்கினேன். கால்கள் சற்று வழுக்கத்தான் செய்தன. மனசில் உள்ள வேகம்தான் என்னை இழுத்து சென்றது. படிக்கட்டுகள் மறுசரிவில் ஏற ஆரம்பித்தேன். சுமார் 50 படிக்கட்டுகள் தான் இருக்கும். கோயிலிருந்த குன்றின் மேல் கொண்டு விட்டது. கரையை திரும்பி பார்த்தேன். எங்கோ எட்டாத தொலைவில் ஒரு பெருங்குன்றின் மேல் சிகரமும் கிழக்கு வாசலும் தெரிந்தன. நான் நின்றிருந்த குன்று வெறும் பாறை. யாரோ அதை வெட்டி செதுக்கி சமதளமாக திருத்தி இருக்கிறார்கள். கோயிலும் அந்த குன்றின் ஒரு பகுதி. குடைவரை கோவில் என்று சொல்வார்களே, அந்த ரகம். ஆனால் அதன் அமைப்பு வேறு. குன்றின் உச்சியில் கோவிலாக செதுக்கி அதனோடு ஒட்டி பிரகாரமாக தளத்தையும் செப்பனிட்டிருக்கிறார்கள். கோவில் எல்லாம் பிரமாதமான உயரமில்லை. சுமார் 40 அல்லது 50 அடி உயரம்தான் இருக்கும். அதற்கு கோபுரம் என்று எதுவும் கிடையாது. மலையாளத்து கோவில்கள் மாதிரி தான் இருந்தது. ஆனால் கருங்கல் வேலைப்பாடு. சுற்றி வந்தேன். கிழக்கு பக்கத்தில் வாசல் இருந்தது. ஆனால் கதவில்லை. கோவிலின் முற்றத்தில் கிழக்கு பிரகாரம் 3-4 அடி அகலத்துக்கு மேல் இல்லை. இந்த பிரம்மாண்டமான பாறை பிளவுபட்டு வெறும் பாதாளமாக இருட்டுடன் ஐக்கியமாயிற்று. வெளிப்பக்கத்தில் நிற்க பயமாக இருந்தது. கோவிலின் வாசலில் கால் வைத்தேன். சற்று தயக்கத்துடனே உட்புகுந்தேன். இந்த ஒற்றைக்கல் கோவிலுக்குள்ளும் சிறு பிரகாரம். அதன் மையத்தில் ஒரு கற்பகிரகம். பிரகாரத்தை சுற்றி வந்தேன். இருட்டில் எதுவும் தெரியவில்லை. காலில் கூட பாசியும் நுரையும் மிதிப்பட்டது. கற்பகிரகத்தை சுற்றி ஒரு பிரதட்சணமாக வந்துவிட்டு அதன் வாசல் பக்கம் நின்றேன். வாசலில் 2 பக்கத்திலும் 2 அபூர்வமான மிருகங்களை துவாரபாலகர்கள் போல கல்லில் செதுக்கியிருப்பது சற்று மங்கலாக தெரிந்தது. கற்பகிரகத்தில் என்ன இவ்வளவு இருட்டு என்று எண்ணமிட்டு கொண்டே கைகளை முன்னோக்கி நீட்டிக்கொண்டு கருங்கல் நிலையில் கால் வைத்தேன். நிலப்படியில் தாமரை பூ செதுக்கியிருப்பது காலுக்கு தட்டுப்பட்டது. முன் நீட்டிய கைகளை வழவழப்பான இருள் வழிமறைத்தது. வழி கிடையாதா அல்லது கல்லால் செதுக்கிய கதவா என்று எண்ணமிட்டு கொண்டு தடவி பார்த்தேன். கரும் பளிங்கு போல வழவழப்பாக இருந்தது. கால் பாதத்தில் தட்டுப்படும் தாமரை உறுத்தியதனால் சற்று பாதத்தை உயர்த்திவிட்டு மறுபடியும் காலை கீழே வைத்தேன்.
குமிழி போல் ஏதோ தட்டுப்பட்டது. தாமரையின் மையம் என்று நினைத்தேன். அதே சமயத்தில் கருப்பு பளிங்கு கதவு உட்புறமாக திறந்தது. நான் கதவின் மீது கைகளை ஊன்றிக் கொண்டு நின்றதினால் தடுமாடிக்கொண்டு உள்ளே சாய்ந்தேன். அங்கும் இருட்டு. அதே சமயம் வெளிவாசல் பக்கம் பேரிரைச்சல் கேட்டது. கடல் ஜலம் பிரளயம் போல நுங்கும் நுரையுமாக கோவிலுக்குள் பிரவேசித்தது. கற்பகிரகத்தின் கதவு தானாகவே சாத்திக் கொண்டது. இனிமேல் நமக்கு ஜலசமாதி கட்டின மாதிரிதான் என்று பீதியடைந்து பதறினேன். ஆனால் பயம் மறுகணமே அகன்றது. கதவு பொருத்தி அடைத்துக் கொண்டதும் கற்பகிரகத்திற்குள் பிரமாதமான பிரகாசம் கண்ணையே குருடாக்கி விடுமோ என்று பயந்தேன். இத்தனை நேரம் இருட்டில் கிடந்து தடமாடியதினால் இந்த தொந்தரவு போலும். ஒளியின் தன்மை கண்களுக்கு பழக்கமாக ஆக உறுத்துவது போய் பன்னீர் விட்ட மாதிரி குளுமையாக இருந்தது. வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தேன். மேல் சுவரில் உள்ள மாடத்தில் குத்துவிளக்கு போல் ஒன்றிருந்தது. அதன் உச்சியிலிருந்து வந்தது அந்த பிரகாசம். சற்று நெருங்கி சென்று கவனித்தேன். குத்துவிளக்கு தங்கம் போல் பிரகாசித்தது. அதன் உச்சியில் வைரம் ஒன்று பதிந்திருந்தது. அதிலிருந்து எழுந்தது இந்த பிரகாசம். தூண்டாமணி விளக்கு என்று சொல்வார்களே, அதுதானோ என்று அதை எடுத்து பார்க்க முயன்றேன். அடே, அதை தொடாதே என்று அதட்டியது ஒரு குரல். நான் திடுக்கிட்டு திரும்பினேன். ஆணோ பெண்ணோ என சந்தேகப்படும்படியாக இருந்தது. வாக்கு தமிழ்தான் என்றாலும் துணிப்பு யாழ்ப்பாணத்துக்காரர்கள் ரீதியில் இருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தேன். யாரும் தென்படவில்லை. நான் இங்கேதான் இருக்கிறேன், இதோ என்னை பார் என்றது அந்த குரல். நிறுத்தியின் திசையிலிருந்து பலிபீடத்தின் மீது ஒரு தலை அமர்ந்திருந்தது. தலை பெண்ணின் தலை. அதன் அழகாபரம் பலிபீடத்தில் மயில் தோகை விரித்து மாதிரி விரிந்து கிடந்தது. முகத்தை பார்க்க பார்க்க எனக்கு அதிசயம் தாங்க முடியவில்லை. வருஷா வருஷம் வாழையடி வாழையாக அர்ச்சக பரம்பரை மஞ்சனை மெழுகு வைத்து அலங்காரம் செய்யும் முகத்தின் சாயலுக்கும் இதற்கும் சற்றும் வித்தியாசமில்லை. எத்தனை காலம் இந்த முகத்தின் சாயல் அர்ச்சக பரம்பரையின் நினைவில் படிந்து மனித வம்சத்தின் ஞாபக சரடாக இருந்து வந்திருக்கிறது. எனக்கு பலிபீடத்தில் அமர்ந்திருந்த தலை பேசியதில் அதிசயம் தோன்றாதது எனக்கே வியப்பாக இருந்தது. அசாதாரணமான நிலையில் அகப்பட்டு கொண்டால் எல்லாம் இயல்பாக தோன்றும் போலும். இப்படியாக நான் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போது சண்முகப்பூவின் வாசம் கலந்த மெல்லிய காற்று கற்பகிரகத்தின் ஊசலாடியது. காற்று எங்கிருந்து வருகிறது என சுற்றும் முற்றும் பார்த்தேன். அந்த காற்று அந்த கற்குகைக்குள்ளாகவே தோன்றி அதனுள்ளேயே மடிகிறது போலும். இம்மாதிரி காற்று அடித்தால் சூரியோதயமாகிவிட்டது என்று அர்த்தம். அஸ்தமனமாகும் போது மல்லிகையின் வாசம் வீசும் என்றது அந்த தலை. இது என்னடா புதுவிதமான கடிகாரமாக தோன்றுகிறதே என்று எண்ணமிட்டு கொண்டு, நீ யார், எப்படி சிரசை மட்டும் காப்பாற்றி உயிருடன் இருந்து வருகிறாய் என கேட்கலாமா என்று வாயெடுத்தேன். இந்த சிரசு கண்களை மூடியபடியே நான் சொல்ல வந்ததை எதிர்பார்த்தது போல வாயை திறவாமலேயே பேசியது. நானும் ஒரு காலத்தில் உன்னை போல் உடம்புடன் தான் இருந்தேன். உலக பந்தங்களுக்கு முன் உடன்பட்டு பிறப்பு சங்கலிக்குள் தன்னையும் உட்படுத்தி கொள்ள விரும்புகிறவர்களுக்கு தான் உடம்பு அவசியம். காலத்தை எதிர்த்து நிற்க விரும்புகிறவர்களுக்கு உடம்பு அனாவசியம். மேலும் பாலபேதத்தினால் உடலில் தோன்றும் இச்சா பந்தங்களையும் போக்கிக் கொள்ளலாம் அல்லவா? என்னுடைய வயசு என்னவென்று நினைக்கிறாய்? 3 கர்ப்பகாலம் கடந்து விட்டது. நான் எத்தனை காலம் பிரக்ஞையுடன் இருக்க இச்சைப்படுகிறேனோ அத்தனை காலமும் வாழ முடியும். என்னுடைய இச்சை என்று அவிழ்ந்ததோ அன்று நான் காற்றுடன் காற்றாக கரைந்து விடுவேன். இந்த சிரசு மறுபடியும் பேச ஆரம்பித்தது. உடல் இழந்த வாழ்வு எனக்கு எப்படி ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பாதே. அந்த ரகசியம் உனக்கு கிடையாது. அது குமரிமலையுடனும் பரளியாற்றுடனும் பரம ரகசியமாக ஹிரண்ய கற்பத்தில் சென்று ஒடுங்கிவிட்டது. கேவலம் நீ ஒரு மனிதன். மிஞ்சி போனால் இன்னும் 20 வருஷங்கள் உயிரோடு இருப்பாய். அதாவது இந்த உடம்போடு உறவு வைத்திருப்பாய். உனக்கு எதற்கு இந்த ரகசியங்கள் என்று கேட்டது. அழியும் உடம்பு என்பதை உன்னுடைய முன்னோர்களும் அறிந்துதான் இருந்தார்கள். இருந்தாலும் கற்ப கோடி காலம் பிரக்ஞை மாறாமல் வாழ்வதற்கு ஒரு வழி உண்டு என்பதை கண்டுபிடிக்காமல் ரொம்ப நாட்களை கழித்தார்களா? அப்படி அவர்கள் கழித்திருந்தால் இப்போது என்னுடன் பேச உனக்கு முடியுமா என்று கேட்டேன். தலை கடகடவென்று சிரித்தது. உனக்கு உண்மையை தெரிந்து கொள்ள போதுமான தைரியம் உண்டோ? நான் யார் என்பதை தானே தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாய்? கற்ப காலத்துக்கு முன் நான் எப்படி இருந்தேன், நான் வாழ்ந்த உலகம் எப்படி இருந்தது என்பதை நான் உனக்கு காட்டுகிறேன். மணி விளக்கு நிற்கிறதே, அந்த மாடத்தின் அருகில் யாழியின் தலை ஒன்று செதுக்கியிருக்கிறது. தெரிகிறதா? அந்த தலையை வலப்புறமாக திருப்பு. நான் அது சொல்லியபடி செய்தேன். தளத்தின் ஒரு பகுதி விலகியது. படிக்கட்டுகள் தென்பட்டன. தைரியமாக உள்ளே போ, உனக்கு ஆபத்து எதுவும் ஏற்படாது என்றது அந்த தலை. நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? மேலும் ஆபத்துக்கு பயப்படுகிறவனாக இருந்தால் சமுத்திரத்துக்கு அடியில் வலிய வந்து மாட்டிக்கொள்ள வேண்டாமே. நீ சொல்லக்கூடாத பரம ரகசிய
அங்கே என்ன இருக்கிறது என்று கேட்டேன். என்னிடம் காதல் பேசியது போதும். என் வயசு 3 கற்ப காலங்கள். நான் உன் பாட்டிகளுக்கு பாட்டி என்பதை மறந்து போகாதே. இஷ்டமிருந்தால் போய்ப்பார் என்று சற்று கடுகடுப்பாக பேசியது அந்த சிரம். நான் உன்னைப் போல் உடம்பை இழந்துவிட்டு எத்தனை கற்ப கோடி காலமானாலும் உன் எதிரில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கத்தான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே படிக்கட்டுகளின் வழியாக கீழே இறங்கி சென்றேன். படிகள் எங்கு கொண்டு என்னை விடும் என்பது பற்றி நான் கவலைப்படவில்லை. கீழே என்ன இருக்கிறது, உலகத்தாருக்கு தெரியக்கூடாது என காலம் என்ற திரையிட்டு இயற்கை மறைத்து வைத்துள்ள ரகசியங்களில் எது என் வசம் சிக்கப் போகிறது என்று எண்ணமிட்டு கொண்டே நடந்தேன். கடல் கன்னி கோவிலில் இருந்த தூண்டாமணி விளக்கின் ஒளி சிறிது தூரம்தான் படிக்கட்டுகளில் வீசியது. அதன் பிறகு வழிநெடு நில ஒளி போல வெள்ளியை உருக்கி வெளிச்சம் செய்தது போல ஒரு ஒளி எனக்கு வழிகாட்டியது. நிலவு எனவோ அல்லது நட்சத்திர ஒளி எனவோ அதை வர்ணிப்பது பொருந்தாதது. தற்கால நியான் விளக்குகள் போல ஒரு வெளிச்சம். ஆனால் நியான் ஒளியைப் போல கண்ணையோ உடம்பையோ உறுத்தவில்லை. குழுகுழுவென்று ரம்யமாக இருந்தது. வெளிச்சம் எந்த திசையில் இருந்துதான் வருகிறது என்பதை நிர்ணயிக்க முடியாதபடி ஒளி பிரவாகத்தின் காந்தி எல்லாவிடங்களிலும் ஒரே மாதிரி இருந்தது. 10 திசைகளிலும் சிக்கென்று மூடிய பிலமாக இருந்தும் சுகந்தமான காற்று ஒன்று சற்று வேகமாக அடித்து கொண்டிருந்தது. பிலத்தில் நான் இறங்கி செல்ல செல்ல பேரலைகளின் குமுறல் போன்ற ஒரு பேரிரைச்சல் என் செவிகளில் உடைக்க ஆரம்பித்தன. சப்தம் வந்த திசையை நான் நெருங்க ஆரம்பித்தேன். படிக்கட்டுகள் கடைசியாக ஒரு நிலவரையில் சென்று முடிவடைந்தன. நிலவரை அறுகோண எந்திரம் போல அமைக்கப்பட்டிருந்தது. படிக்கட்டுகளுக்கு எதிர் பாரிசத்தில் உள்ள சுவரில் உள்ள பிறையில் தலையற்ற முண்டம் ஒன்று வளர்ந்திருந்தது. பச்சை கல்லை குடைந்து செய்த ஒரு பாத்திரம் அதன் தலை இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு எந்திர சக்கரத்தின் மீது வைக்கப்பட்டிருந்தது. உடலத்தின் மீது ஒரு பிரம்பு கிடந்தது. நிலவரையின் இரு பாரிசத்திலும் 2 வழிகள் தென்பட்டன. நான் பிலத்தின் மையத்தில் வந்து நின்று எந்த திசை நோக்கி செல்லலாம் என்று எண்ணமிட்டேன். எந்த திசையில் சென்றால் என்ன, எல்லாம் பார்க்க வேண்டிய இடம்தானே என்று நினைத்து கொண்டு இடது பக்கம் இருந்த பாதை வழியாக செல்வதற்கு திரும்பினேன். இது திசைகள் அற்றுப்போன இடம், எந்த வழியாக சென்றாலும் ஒன்றுதானே என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். ஒருவரையும் காணவில்லை. என் காதில் விழுந்தது நிச்சயமாக ஆண் குரல். குரலுக்கு பதில் கொடாமல் நான் முதலில் நிச்சயம் பண்ணின பாதை வழியாக சென்றேன். யாரோ கடகடவென்று கர்ண கொடூரமான குரலில் சிரிப்பது போல கேட்டது. திரும்பி பார்த்தாலும் ஆள் எங்கே தென்பட போகிறது? பேசுகிறவன் என்றால் எதிரில் வந்து பேசட்டுமே என்று முணங்கிக் கொண்டே நடந்தேன். இந்த பாதையிலும் நன்றாக வெளிச்சமாக தான் இருந்தது. ஆனால் நான் முன்பு கேட்ட பேரலை சத்தம் இன்னும் ஆக்ரோஷமாக கேட்டது. கடல் தளத்தருகில் நெருங்கியிருக்கிறோமோ, கடல் பிரவாகம் செல்லும் பிலத்வாரம் எதுவும் இருக்கும் போலும் என்று நினைத்தேன். அடுத்த நிமிஷம் அது என்ன அசட்டுத்தனமான நினைப்பு! கடல் தண்ணீர் உள்ளே வர வழி இருந்தால் இந்த பிலம் முழுவதும் அல்லவா நிரம்பி இருக்க வேண்டும். இரைச்சலுக்கு காரணம் வேறு ஏதாவது இருக்க வேண்டும் என தீர்மானித்தேன். ஆச்சு, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்க போகிறது? போயே பார்த்து விடுகிறது. சப்தத்தையும் தாங்குவதற்கு செவி தொலைகளுக்கு போதுமான சக்தி இல்லை. மேல் துண்டை எடுத்து காதோடு காதாக வரிந்து கட்டி கொண்டு மேல் நடக்கலானேன். சிறிது தூரம் சென்றதும் வெக்கை அடிக்க ஆரம்பித்தது. வர வர வெக்கை அதிகமாயிற்று. அக்னி ஜுவாலைக்குள் நடப்பது போல திணறினேன். ஆனால் அடியெடுத்து வைக்கும் போது தரை சுடவில்லை. அதற்கு மேல் சுமார் 10 கஜ தூரம்தான் என்னால் போக முடிந்தது. மேல் நடப்பது சாத்தியமில்லை என்று திரும்பினேன். வடக்கு சுவரில் உள்ள மாடத்தில் ரசக்குழம்பு இருக்கிறது, அதை உடம்பில் தடவிக்கொண்டால் மேலே போக முடியும் என்று ஒரு குரல் கேட்டது. பழைய குரல், அதே குரல். மாடத்தில் இருந்த பாத்திரத்தை எடுத்தேன். உருக்கிய வெள்ளி போல சந்தன குழம்பின் மென்மையுடன் கைக்கு இதமாக இருந்தது. அள்ளி எடுத்து உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டேன். வெக்கை குடியோடி போயிற்று. ஆனால் உடம்பு வெள்ளி வார்னிஷ் கொடுத்த மாதிரி ஒரேடியாக மின்னியது. இந்த நவராத்திரி வேஷத்துடன் மேலும் நடந்து சென்றேன். தூரத்தில் புகையும் அக்னி ஜுவாலையும் ஒரு பிலத்திலிருந்து எழுவதும் மறுகணம் அடியோடு மறைவதுமாக தெரிந்தது. பூமிக்கடியில் இருக்கும் எரிமலையோ என சந்தேகித்தேன். நான் நினைத்தது சரிதான், எரிமலைதான். இந்த அக்னி கக்கும் மலையின் அருகில் எப்படி படிக்கட்டும் மண்டபமும் கோவிலும் வந்து கட்டினார்கள்? ஏன் கட்டினார்கள்? எந்த மனித வம்சம் இதை கட்டியிருக்க கூடும் என எண்ணமிட்டு கொண்டு நின்றேன். பொங்கி கொப்பளிக்கும் அக்னி ஜுவாலை ஒடுங்கியது. பூமியின் அடியில் மட்டும் பெருங்குமுறல் கேட்டுக்கொண்டிருந்தது. நானும் சற்று தைரியமாக எரிமலையின் விளிம்பு அருகே சென்றேன். ஆழத்தில் வெகு தூரத்தில் பாறையும் மண்ணும் உலோகங்களும் பாகாக உருகி கொந்தளித்து ஜுவாலை விடுவது தெரிந்தது. விளிம்பருகிலும் படிக்கட்டுகள், ஆனால் மிகவும் ஒடுங்கியவை. பாறையை கொத்தி செதுக்கியது போல தென்பட்டது. இந்த படிக்கட்டுகள் எரிமலையின் உட்புற சுவரில் தென்பட்ட பிலத்துக்குள் சென்றது.
அங்கே ஒரே இருட்டு. திரும்பி விடலாமா என யோசித்தேன். திரும்பவும் படிக்கட்டுகள் வழியாக மேலேறி வருவதற்கு பயமாக இருந்தது. வந்தது வருகிறது என இருட்டில் நடந்து சென்றேன். சிறிது தூரம் செல்வதற்குள் எரிமலையின் பேரிரைச்சல் கேட்கவே இல்லை. அதற்கு வெகு தொலைவில் வந்துவிட்டது போல அவ்வளவு நிசப்தமாக இருந்தது. சுமார் அரை மணி பொழுது நடந்து சென்றிருப்பேன். இந்த பாதை என்னை ஒரு மண்டபத்தில் கொண்டு சேர்த்தது. கால் கடுக்க ஆரம்பித்தது. தரையில் உட்கார்ந்து கொண்டேன். சுற்றும் முற்றும் இருட்டில் எதுவும் தெரியவில்லை. அக்னி வெக்கைக்கு தப்புவதற்காக நான் உடம்பில் பூசிக்கொண்ட திராவகம்தான் மின்னியது. இன்னும் எத்தனை நேரம்தான் உட்கார்ந்திருக்க போகிறாய்? கால் வலி தீரவில்லையா? ஆனாலும் நீ தைரியசாலிதான் என்றது ஒரு குரல். அதே குரல், பழைய குரல். நீ யார்? எங்கு பார்த்தாலும் என்னை தொடர்ந்து வருகிறாயே, எங்கே நிற்கிறாய்? எங்கு எனக்கு தென்படவில்லையே என்று கேட்டேன். அந்த குரல் சிரித்தது. நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். எனக்கு உடம்பு கிடையாது, ஆனால் நான் எங்கும் இருக்க முடியும். நான் எங்கு இருந்தாலும் உன் பக்கத்தில் இருக்க முடியும். அதை பற்றி உனக்கு என்ன கவலை? நீ எங்களுடைய அதிதி. உன்னை உபசரிப்பது எங்கள் கடமை. அத்தியாயம் 2. சித்தலோகம். அசரீரியாருக்கு ஆச்சாரமாக பேச தெரியும் போலிருக்கு. வந்தவனை வாவென்று கேட்பார் இல்லை. இருட்டில் திண்டாட விட்டுவிட்டு வேடிக்கை பார்ப்பது இந்த இடத்துக்கு சம்பிரதாயம் போலும் என்று நான் முழங்காலை தடவிக்கொண்டே கேட்டேன். எங்களுக்கு தெரியாததை பற்றி நீ பேசிக் கொண்டிருந்தது போதும். உடனே எதிரே தெரிகிற வாசல், அதன் வழியாக போனால் பாதாள கங்கை ஓடுகிறது. அதில் போய் குளி. இல்லாவிட்டால் உடம்பு வெந்து போகும். நீ உடம்பில் பூசிக்கொண்டிருக்கிறது கற்கோடக பாஷாணம் சேர்ந்த ரசகுழம்பு. வெளியே வெக்கை இருந்தால்தான் உடம்பை பாதுகாக்கும், இல்லாவிட்டால் உடம்பையே தின்றுவிடும். எலும்பு கூட மிஞ்சாது என்றது அசரீரி குரல். எனக்கு பகீர் என்றது. விழுந்தடித்து கொண்டு எழுந்தேன். நீரும் என் கூட வாருமே, பேச்சு துணையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு பிளத்தின் வழியாக பாதாள கங்கைக்கு சென்றேன். பிரம்மாண்டமான பாம்பு பொந்து போல பூமியை குடைந்து கொண்டு நதி வேகமாக ஓடியது. இருட்டுக்கும் ஜலத்துக்கும் வேறுபாடு தெரியவில்லை. ஜலத்தில் கால் வைத்தேன். ரொம்ப ஜில்லென்றிருந்தது. ஒரு முறை சென்றிருக்கிறேன் மானசரோவருக்கு. அந்த தண்ணீர் அவ்வளவு ஜில்லென்றிருந்தது. வெகு நேரம் தண்ணீரில் துளைந்தால் முடக்குவாதம் வந்துவிடக் கூடாது என்று 2-3 முக்கு போட்டுவிட்டு கரையேறினேன். ஆற்றில் இறங்கியதுதான் தாமசம். உடம்பில் பூசியிருந்த வர்ணசாயம் அப்படியே கரைந்து போய்விட்டது. கரையேறி உடம்பை துடைத்து கொண்டு நிற்கும்போது தண்ணீரில் மின்னல் கொடி போல அப்பொழுதுக்கப்பொழுது தெரிந்து மறைந்தது. சூரிய வெளிச்சமே படாத இந்த பிளத்தில் கூட ஜலராசிகள் எப்படி தோன்ற முடியும் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே நின்றேன். வீணாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்காதே. உன்னை சித்தலோகத்துக்கு அழைத்து செல்ல உத்தேசித்திருக்கிறேன். உனக்கு அங்கே சென்றால்தான் உணவு என்றது அந்த உடம்பற்ற குரல். சித்தலோகமா? அங்கே செல்வதற்கு இந்த பிளத்தினுள் வழி ஏது என்று கேட்டேன். இதோ இந்த பாதாள கங்கை இருக்கிறதே, அதன் வழியாக என்றது குரல். நீந்தியா என்று கேட்டேன். குளிரும் என்று பயப்படாதே, உன்னை ஏற்றி செல்ல புனை வரும் என்று சிரித்தது அந்த குரல். இந்த நதி எங்கிருந்து வருகிறது என்றா எண்ணுகிறாய்? இதுதான் பூலோகத்திலேயே பிரம்மாண்டமான நதி. இங்கிருந்து 10 யோஜனை தூரத்தில் உள்ள கன்னி சுனையிலிருந்து உற்பத்தியாகி கார்கோடக தீவு வரை கிழக்கு நோக்கி சென்று பிறகு அங்கிருந்து வடதிசை திரும்பி அங்கு காட்டினடியில் ஓடி அங்கேயே மடிகிறது. பூமிக்கு அடியில் இதே மாதிரி இன்னும் எத்தனையோ நதிகள் உண்டு. அதோ வருகிறது பார் ஒரு புனை. நீ அதில் ஏறிக்கொண்டால் சித்தலோகத்துக்கு போய் சேரலாம் என்றது அந்த குரல். அது பேசி முடிப்பதற்கு முன் அந்த புனை நான் நின்ற படிக்கட்டுகள் அருகில் வந்து தேங்கியது. என்ன கோரம்! 3-4 பிணங்களை, இல்லை முண்டங்களை சேர்த்து கட்டிய மிதப்பு. முண்டங்கள் தங்கம் போல தகதகவென மின்னின. இதில் ஏறிக்கொள்வதா? தயங்காதே. நெருப்பு என்றால் வாய் சுட்டுவிடுமா? அல்லது பிணம் என்றால் நீயும் பிணமாகிவிடப் போகிறாயா? தயங்காதே, ஏறி உட்கார்ந்து கொள் என்று அதட்டியது அந்த குரல். நானும் சுவாதீனம் இழந்தவனைப் போல அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டேன். மிதப்பு நகர ஆரம்பித்தது. நீயும் என்னுடன் வரவில்லையா என்று கேட்டேன். இதுதான் என் எல்லை என்றது அசரீரி. பிறகு எப்பொழுது சந்திப்பது என்றேன். சித்தலோகத்தில் என்றது அசரீரி. எல்லையும் எல்லையற்ற தன்மையுமா என்று எனக்குள்ளாகவே எண்ணமிட்டேன். பிரேதப்புனை வெகு விரைவாக செல்ல ஆரம்பித்தது. நதியின் வேகத்தை விட பன்மடங்கு வேகமாக தண்ணீரை கிழித்து கொண்டு சென்றது. நான் பிணத்தின் மீது உட்கார்ந்தபடி ஜலத்தை பார்ப்பதும் இருட்டை பார்ப்பதுமாக இருந்தேன். திடீரென்று ஊசி என்று இரைச்சல் கேட்டது. புனைக்கு குறுக்காக கருநாகம் ஒன்று படம் எடுத்து கொண்டு சீறிக்கொண்டு நீந்தி சென்றது. பயம் பன்மடங்கு அதிகமாக இருந்தது. தலை கிறங்கும்படியாக புனையின் வேகம் அதிகமாக இருந்தது. எத்தனை நேரம் கழிந்ததோ புனை வேகம் குறைய ஆரம்பித்தது. பிறகு மெதுவாக வலது கரையில் சென்று ஒதுங்கினேன். நான் பதமாக கரையில் கால் வைத்தேன்.
இங்கே முன்போல பாதை இல்லை, மணற்பாங்காக இருந்தது. என்ன அதிசயம்! நான் திரும்பி பார்ப்பதற்கு முன் புனையாக வந்த கவந்தங்கள் எழுந்து கரையேற ஆரம்பித்தன. அவை கரைக்கு வந்து நின்றதுதான் தாமசம். அவை தலை பெற்றன. மனித தலைகளா? அல்ல, மாட்டுத் தலைகள். அவற்றின் நெற்றியில் பிரகாசமான கண் போன்ற துவாரம் தெரிந்தது. வாருங்கள் போகலாம் என்றன அந்த 4 அதிசய தோற்றங்களும். நான் தயங்கினேன். இது சித்தலோகம். மாடர்கள் அல்லது நந்திகணங்கள் என எங்களை சொல்லுவார்கள். பயப்படாமல் வாரும் என்று சொல்லிக்கொண்டு எனது வருகையை எதிர்பார்க்காமலேயே நடக்க ஆரம்பித்தன. நானும் தொடர்ந்து நடந்தேன். விசித்திரமான தாவர வர்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. பூமியின் சிசு பருவத்தில் தோன்றிய தாவர வர்க்கங்கள் என்று சொல்லுவார்களே சயின்ஸ்காரர்கள், அவை போன்றவை. பிரம்மாண்டமான நாய்க்குடைகள், தாழைகள், கொடிகள் விசித்திரமாக முளைத்திருந்தன. ஆனால் அவை யாவும் பொன் போலும் வெள்ளி போலும் மின்னின. இன்னும் சிறிது தூரம் சென்றதும் 7 வர்ணங்களிலும் தண்டு முதல் இலை வரை பளபளவென சாயம் பூசி வைத்த மாதிரி நிற்கும் விருட்சங்களை கண்டேன். அதிலே நீல நிறமாக கருநாகங்கள் சோம்பி சுற்றி கிடந்தன. வழியிலே தங்கத்தகடு போல மின்னிய தவளை கத்தி சென்றது. மரச்செறிவுகளுக்கிடையே நந்திகணங்கள் மறைந்துவிட்டனர். அவர்கள் எந்த வழியில் சென்றார்கள் என்பதை கவனிக்கவில்லை. கால் கொண்டு போன வழியை நடந்தேன். மரங்களுக்கிடையே திறந்த வெளி வந்தது. அங்கே சமாதி நிலையில் 18 பேர் அந்தரத்தில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கடியிலும் வெள்ளி போன்ற ஒரு உருண்டை இடையிறாது சுழன்று கொண்டிருந்தது. வா அப்பா, வந்து உட்கார் என்றார் தலைவராக அமர்ந்திருந்த சித்தபுருஷர். அத்தனை பேருக்கும் உருவபேதம் கற்பிக்க முடியாதவாறு ஒரே அச்சில் வார்த்த சிலைகள் போன்றிருப்பதைக் கண்டு அதிசயப்பட்டேன். உடம்பை இஷ்டப்படி கற்பித்துக் கொள்ள முடியாதா? இருந்து பார், எப்படி என்பது தெரியும் என்றார் அவர். நான் அவரது காலடியில் அமர்ந்தேன். உனக்கு பசிக்குமே சொன்னார். நந்திகணத்தில் ஒருவன் தோன்றினான். முகத்தை கழற்றி வைத்தான். அப்பொழுதுதான் மாட்டின் தலையை அப்படியே வெட்டி எடுத்து 18 செய்த முகமூடி என்பதை கண்டேன். இது பூர்வீக காலத்து தலைக்கவசம், இரும்பு தோன்றுவதற்கு முன் என்றார் சித்தபுருஷர். நந்தி நேராக எதிரே இருந்த ஒரு விசித்திரமான மரத்தின் அடியில் சென்றான். இலைகள் அவனை தழுவி கொண்டன. மரத்தின் பாம்பு கைகள் அவனை சுற்றி சுற்றி பின்னின. சற்று நேரம் கழித்து இலைகள் தானாக விலகின. அதனடியில் இருந்து விழுந்தது ஒரு எலும்பு கூடு. சித்தபுருஷர் ஏதோ துரட்டி போன்ற ஆயுதத்தை கொண்டு அதை மரத்தினடியில் இருந்து இழுத்து போட்டார். எலும்புகள் பற்றுவிடாமல் பூட்டோடு அப்படியே வந்தன. வேறு 2 நந்திகள் வந்து எலும்பு கூடை தூக்கி சென்றார்கள். இங்கே பிரபஞ்ச நீதிப்படி பிரஜோத்பத்தி கிடையாது. அதனால் ஒவ்வொரு எலும்பு கூடும் அத்தியாவசியம் என்றார் சித்தபுருஷர். அவர் என்ன நம்மை பசிக்கிறதா என்று கேட்டுவிட்டு வீண்கதை பேசுகிறார் என நினைத்தேன். எதிரில் இருந்த மரம் எருமை முக்காரம் போடுவது போல கனைத்தது. சில மரங்களில் அதன் பால் ஞாலங்களின் வழியாக ஓடும்போது கனைக்கும் சப்தம் கேட்கும் என படித்திருக்கிறேன். நரமாமிச பட்சினியான இந்த மரமும் அப்படித்தான் போலும். சித்தபுருஷர் அருகில் இருந்த அம்பு ஒன்றை எடுத்து வீசினார். வெறும் சதைப்பற்றில் பாய்வது போல புகுந்தது. அம்புடன் தொடுக்கப்பட்ட கயிற்றின் வழியாக அதன் பால் வழிந்து ஓடி வந்து ஒரு பாத்திரத்தில் நிறைத்தது. பாத்திரம் நிறைந்ததும் மரத்திலிருந்து அம்பை உருவினார். கொப்புளித்து வந்த பால் சற்று நேரத்தில் காய்ந்து மரத்தோடு மரமாகிவிட்டது. பாலை எடுத்து என்னிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார். மனிதனை தின்ன மரத்தின் பாலையா சாப்பிடுவது? நான் விழித்தேன். சுடுகாட்டு மாமரத்து மாம்பழம் தின்பது என்றால் விசாரமாக தெரியவில்லையே. சாப்பிட்டுத்தான் பாரேன் எப்படி இருக்கிறது என்று என சித்தபுருஷர் சிரித்தார். நான் எடுத்து பருகினேன். பசி களைப்பு எல்லாம் பஞ்சாய் பறந்து உடம்பிலே புதிய சக்தியும் தெம்பும் உண்டாகின. இதையே சாப்பிட்டு கொண்டிருந்தால் சாக்காடு இல்லை என்றார். கடல் கொண்ட கோவிலில் உள்ள கன்னி யார் என்றேன். அவளா? அந்த காலத்தில் உனக்கு வாழ்க்கைப்பட வேண்டியவள். பூசாரி சடையன் மகள். இன்று காவல் தெய்வம் என்றார் சித்தபுருஷர். ஞாலத்தில் யாத்திரை செய்வது போல காலத்திலும் யாத்திரை செய்து பார்க்க பிரியமா என்று கேட்டார். அது எப்படி முடியும் என்று கேட்டேன். இதோ சுழன்று கொண்டே இருக்கிறதே இந்த ரசக்குளிகையை பார்த்து கொண்டு என்றார். அத்தியாயம் 3. குமரிக்கோடு. ரசக்குளிகையை பார்ப்பது இருக்கட்டும், நான் எங்கே இருக்கிறேன் என்றேன். 14 லோகங்களில் இது ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என்றார் சித்தபுருஷர். நான் அப்படி ஏதும் நினைக்கவில்லை. சிந்திப்பதற்கு லாய்க்கில்லாதபடி புத்தி குழம்பி கிடக்கிறது என்றேன் நான். புத்தி குழம்புவதற்கு இங்கே என்ன? உனக்கு ஊமத்தச்சாறை பிழிந்து யாரும் கொடுக்கவில்லையே. இயல்பு என நினைத்து கொண்டிருப்பதற்கு மாறாக இங்கே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஊமத்தை சாறு வேறு அவசியமா என்றேன்.
இயல்பு என்று நீ நினைத்து கொண்டிருப்பதற்கு மாறாக எதுவும் நிகழ்ந்தால் அதை இயல்புக்கு மாறானது என்று நிச்சயப்படுத்தி விடலாமா என்றார் சித்தபுருஷர். உடலற்ற தலை பேசுவதும் உடம்பற்ற குரல் துணை வருவதும் தலையற்ற முண்டம் புனையாகவும் பிறகு வழிகாட்டியாகவும் உயிர் பெறுவதும் என்றால் அது எனக்கு கொஞ்சம் அதிசயமாகத்தான் இருக்கிறது. நான் பிறந்த நாளது வரையில் நடமாடிய உலகத்தில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அங்கே செத்தவர்கள் தான் என்றேன். சாவு என்பது என்ன என்றார் சித்தபுருஷர். உறங்குவது போல் சாக்காடு, உறங்கி விழிப்பது போல் உயிர்ப்பு என்று சொன்னால் உங்களுக்கு திருப்திதானே என்றேன். நீ திருக்குறள் படித்திருக்கிறாய் என்பதை எனக்கு சொல்லி காண்பித்தது போதும். சாக்காடு என்றால் என்ன என்றார் சித்தபுருஷர் மறுபடியும். அது என்னவென்று சொல்ல தெரியாமல் தான் எங்களுடைய சமய சாஸ்திரங்கள் தவிக்கின்றன என்றேன். உங்கள் என்று பேதம் பேசினது போதும். நானும் உங்களவன்தான். உனக்கு தெரியாமல் போனால் இல்லை என்று சாதித்திடுவாய் போலிருக்கிறதே. நிச்சயமாக ஏகோபித்த அபிப்பிராயம் இல்லாதவரை. சமய சாஸ்திரத்தின் நிச்சயத்தன்மை பற்றி பிறகு பேசிக்கொள்வோம். சாவு என்றால் என்ன என்பது நிச்சயமாக உனக்கு தெரியாது என்பதை ஒப்புக்கொள். நான் ஒப்புக்கொள்கிறேன். அதற்கு மேலே சொல்லுங்கள். செத்த பிறகு என்ன நடக்கிறது? மூச்சு நின்று விடுகிறது, இரத்த ஓட்டம் நின்று விடுகிறது, ஸ்மரணை நின்று விடுகிறது. நீ உடம்பு என்று சொல்கிறாயே, அது பல அணுக்களின் சேர்க்கையிலே அவை சேர்ந்து உழைப்பதிலேயே உயிர்த்தன்மை பெற்றிருக்கிறது. அது அகன்றவுடன் அணுக்கள் தம் செயலை இழந்து விடுவதாக பொருள் அல்ல. அவை சேர்ந்து உழைக்கும் சக்தியை இழந்து விடுகின்றன, அவ்வளவுதான். அவற்றை தனித்து எடுத்து அவற்றிற்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து கொண்டு வந்தால் அவை வளரும். ஆமாம், அது சாத்தியம்தான். எங்கள் லோகத்திலும் ஒரு வெள்ளைக்காரர் இதை செய்து காட்டியிருக்கிறார் என்றேன். இதை நீங்கள் வேறு செய்து பார்த்து திருப்தி அடைந்தீர்களா? இதுதான் முதல் படி. இதற்கப்புறம்தான் விவகாரமே ஆரம்பிக்கிறது. மரணத்தின் எத்தனை வகை உண்டு என்பது தெரியுமா? கிழடு தட்டி சாவது ஒன்று, பிஞ்சிலே மடிவது ஒன்று, நோய் விழுந்து மடிவது ஒன்று, பிறகு திடகாத்திர தேகத்துடன் இருந்து வருகையில் அணுக்களின் சேர்க்கையை துண்டிப்பதால் ஏற்படுவது ஒன்று. இந்த மாதிரி மரணத்தின் எத்தனையோ வகை. ஆதி காலத்தில் நரபலி கொடுத்து கொண்டிருந்தார்களே, அதெல்லாம் எவ்வளவு உபயோகம் இருந்தது தெரியுமா? யமனை எட்டி நிற்கும்படி சொல்வதற்கு எங்களுக்கு சக்தி கிடைத்ததெல்லாம் இதனால்தான். நான் அநாகரிகமானது என கண்டித்து கொண்டிருந்த ஒரு காரியம் ஆதி காலத்தில் சாஸ்திர வளர்ச்சிக்கு எவ்வளவு துணை செய்திருக்கிறது என நான் எண்ணமிடலானேன். கழுத்துடன் அருந்து உயிரை போக்கிவிட்ட பிற்பாடு அணுக்களின் நசிவு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியுமானால், அதாவது அதில் உள்ள உயிர்ப்பை மட்டும் அவிந்து போகாமல் காப்பாற்றி கொண்டால் அந்த உடம்பை நம் இஷ்டப்படி இயக்கலாம் அல்லவா? உதாரணமாக, வெறும் மூளை இருக்கிறதே, அதுதான் மனம், புத்தி, சித்தம் என்பனவற்றையெல்லாம் ஆதார கோலம் என்பது உனக்கு தெரியுமா? பழகி கொண்டால் பக்கத்தில் உள்ளவரை நாம் இஷ்டப்படி ஆட்டி வைக்க முடியும் என்பது தெரியுமல்லவா? ஆமாம், அது சாத்தியம்தான். நான் கூட நேரில் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி ஜீவனை அகற்றிய தலையை தூர வைத்துவிட்டு அதன் மூலம் அங்கு நடப்பதை அறியலாம். அங்கு நாம் விரும்புவதை நடத்தலாம். அதே மாதிரி தலைகள் மூலம் உடற்கூறுகளை நம் இஷ்டப்படி இயக்கலாம். இதெல்லாம் வெறும் பொம்மலாட்டம். பிரபஞ்ச தாதுக்களின் நுட்பங்களை அறிந்தவர்களுக்கு உயிர்ப்பை மட்டும் உடம்பில் காப்பாற்றி வைப்பதற்கு முடியும். அப்படியானால் நான் முதலில் கோவிலுக்குள் நுழைந்தபோது அந்த கன்னியின் சிரசின் மூலம் தாங்கள் தான் பேசினீர்களா என்று கேட்டேன். சித்த புருஷர் விழுந்து விழுந்து சிரித்தார். இந்த சிரிப்பிலே நாகசர்பத்தின் சீற்றலும் தொனித்தது. எனக்கு வெகு பயமாக இருந்தது. என் மனசில் ஓடிய எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சம் என்பதை உணர்ந்து கொண்ட எனக்கு இன்னும் பீதி அதிகமாயிற்று. நான் பயத்தை காட்டிக்கொள்ளவில்லை. தூரத்தில் பேசுவதற்கும் பொருட்களை இயக்குவதற்கும் நாங்கள் எங்கள் லோகத்தில் வெறும் ஜட பொருட்களையே உபயோகிக்கிறோமே. இந்த காரியத்தை நடத்துவதற்காக உயிர்கொலை செய்வது அனாவசியம்தானே என்றேன் நான். நீங்கள் ஜட பொருட்களை இயக்கி காரிய சாதனை செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஜட பொருட்களை இயக்குவது என்றால் ஜடத்துக்குள் வசப்பட்டு அதன் நியதிகளுக்கு இயங்கிதானே காரியம் நடக்கிறது. உங்களுடைய காரியங்களை புயல் கூட தடுத்து விடுமே. எங்களுக்கு அப்படியா? எரிமலையை தாண்டி கொண்டு எங்கள் எண்ணங்கள் செல்கின்றனவே, உங்களுக்கு அப்படியா? நீங்கள் பேசினால் அங்கே குரல் கேட்கும், அதாவது உங்கள் குரல் கேட்கும். இங்கு அப்படியா? நீங்கள் ஜட பிராணனை உபயோகிக்கிறீர்கள். நாங்கள் எதற்கும் நுண்தன்மை வாய்ந்த சூட்சம பிராணனை உபயோகிக்கிறோம். அது கிடக்கட்டும், நான் கேட்பதற்கு பதில் சொல். நீ காலத்தில் யாத்திரை செய்ய விரும்புகிறாயா? சொல். நான் எதற்கும் தயாராகத்தான் வந்திருக்கிறேன். முதலில் நீங்கள் ஏன் இங்கு வர வேண்டும்? ஏன் பூலோகத்துக்கு வரக்கூடாது? நீங்கள் பேசுவதற்கு உபயோகமாகும் சிரமுடைய கன்னி யார்? இதெல்லாம் தெரிய சொல்ல மாட்டீர்களா என்று கேட்டேன். சித்த புருஷர் சிரித்து கொண்டு, பூலோகத்தில் எங்களுக்கு கிடைக்காத சௌகரியங்கள் எல்லாம் இங்கு கிடைக்கும் போது நாங்கள் ஏன் அங்கு வர வேண்டும்? மேலும் எங்கிருந்தால் என்ன? நான் இப்போது பூலோகத்தில் இல்லை என்பதை நீ எப்படி கண்டாய்?
என்று கேட்டார். நான் அவரது வாயையே பார்த்து கொண்டிருந்தேன். மேலும் அவர் பேசினார். இப்பொழுது நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இடம் ஒரு காலத்தில் கடல் மட்டத்துக்கு மேலே பெரியதொரு மலைத்தொடராக இருந்தது. இந்த எரிமலை இருக்கிறதே, அது அந்த காலத்தில் கிடையாது. பனிக்கட்டிகள் மூடிய பெரும் மலைகள் இந்த இடமெல்லாம். இதற்கு தெற்கே அகண்டமான பெரியதொரு நிலப்பரப்பு இருந்தது. அதில்தான் உன்னுடைய மூதாதைகளும் என்னுடைய மூதாதைகளும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த மலையிலிருந்து புறப்பட்டு 2 நதிகள் ஓடின. ஒன்று குமரியாறு, அது கிழக்கே கடலில் சங்கமமாயிற்று. மற்றது பல்துளியாறு என்பது. அது அங்கிருந்து புறப்பட்டு 7 பாலைவனங்களை கடந்து ஏழ்பனை நாட்டின் வழியாக ஈசனை வலம் வந்து மறுபடியும் தென்திசை நோக்கியோடி பனிக்கடலுக்குள் மறைந்தது. பனிவரையில் பிறந்து பனிக்கடலில் புகுந்தது பல்துளியாறு. குமரி நதி கீழ்த்திசையில் கடலில் சங்கமிக்கும் இடத்தில்தான் தென்மதுரை இருந்தது. அதில்தான் பாண்டியர்கள் மீன் கொடி ஏற்றி மீனவனை வழிபட்டார்கள். அவர்கள் குலதெய்வம் மீன்கண்ணி. படைப்பு காலம் தொட்டு ஜீவித்து வருகிறவள் அவள். அதில்தான் பாண்டியர்கள் மீன்கொடி ஏற்றி மீனவனை வழிபட்டார்கள். அவர்கள் குலதெய்வம் மீன்கண்ணி. படைப்பு காலம் தொட்டே வழிபட்டு வரும் சிலை அது. அதற்கு பூசனை நடத்தி வந்தவள் கண்ணி. படைப்பு காலம் தொட்டு ஜீவித்து வருகிறவள் அவள். உன்னை போல உன் வயசில் இருக்கும் போதும் அவளை கண்டேன். எனக்கு முந்தியோரும் அவளை அப்படியே கண்டு வந்திருக்கிறார்களாம். மீன்கண்ணியின் ஆலயம் ஆதியில் தென்மதுரையில் இருந்தது. நீரிலே நெருப்பு தோன்ற தென்மதுரை அழிந்தது. நிலப்பரப்பு குன்றியது. பிறகு மீன்கண்ணியின் சிலை, அதே சிலை கபாடபுரத்தில் ஈசனார் திருவடி நிழலிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கபாடபுரத்தை நிரூபித்ததும் அங்கு குடியேறியதும் வேலெறிந்த பாண்டியன் காலத்திலாகும். கபாடபுரம் நிலப்பரப்பின் மையத்தில் இருந்தது. மீண்டும் கடல் மீண்டும் நகரின் ஒரு பாரிசத்தை தொட்டது. இந்த நிலையில்தான் வடிவம்பல நின்ற பாண்டியன் சிம்மாசனம் ஏறினான். அதன் பிறகு மறுபடியும் சமுத்திரராஜன் சீற்றம் கொண்டான். கபாடபுரம் தென்மதுரை போல மூழ்கி மறைந்தது. சித்த புருஷர் பேசி நிறுத்தினார். நாங்கள் இருவரும் மௌனமாக இருந்தோம். எனது பார்வை இடையிறாது சுழன்று வரும் ரசகோளத்தின் மீது கவிந்தது. அதன் சுழற்சி நிதானமாக ஒரே வேகத்தில் வெளிச்சத்தை பிரதிபலித்தது. அத்தியாயம் 4. கபாடபுரத்தின் அழிவு. நான் உற்று கவனித்து கொண்டே இருந்தேன். சற்று சித்தம் கிறங்கியது. உடம்பிலிருந்து சுழன்று புத்தி மட்டும் எங்கோ விரைந்து சென்றது. வேகத்தில் செல்லும் திசை தெரியவில்லை, நேரம் தெரியவில்லை. எதிரே பெரும் பாலைவனம் தெரிந்தது. என்ன சூடு என நினைப்பதற்குள் அவற்றை விட்டு அகன்று விட்டேன். மாலை நேரம். பிரம்மாண்டமான செம்பு கதவின் முன்பக்கம் நின்று கொண்டிருந்தேன். அது மேற்கே பார்த்திருந்தது. என்ன அற்புதமான வேலைப்பாடு! கதவை தள்ளி திறப்பது என் போன்ற மனிதனால் இயலாத காரியம். உயரம் 100 அடிக்கும் மேல் இருக்கும். அகலம் 25 அல்லது 30 அடிக்குள்ளாக இருக்காது. கதவின் இரு பக்கங்களிலும் நிமிர்ந்து நின்ற மதில் கற்களை செம்பு உருக்கி வார்த்து கரை கட்டி இருந்தார்கள். இந்த கதவு பிரம்மாண்டமானதொரு கற்பாறையின் உச்சியில் இருந்தது. வடபுறத்தில் ஆழமான சமுத்திரம். அலைகள் அதன் அடியில் வந்து மோதி நுரை கக்கின. தென்புறத்தில் காடு, மரம் செறிந்த காடு குன்றினடியில் தென்பட்டது. உயர்ந்த விருட்சங்களுக்கு மேல் தனது கொக்கு தலையை தூக்கி நின்று கொண்டிருந்த கற்பேந்திரம் ஒன்று ஒரு யானையை தனது கைகளில் பற்றி கிழித்து தின்று கொண்டிருந்தது. மேற்கே பெரிய மலை ஒன்று கனிந்து புகைந்து கொண்டிருந்தது. அஸ்தமன செவ்வானத்தில் தென்பட்ட பிறைச்சந்திரன் எனக்கு இழை நெற்றிக்கண் நிமலனை நினைவூட்டியது. திரியாக திரிந்து படரும் புகை சடையையும் கனிந்த உச்சி நெற்றிக்கண்ணையும் நினைவூட்டியது. அதிசயப்பட்டு கொண்டே நின்றேன். பிரமாதமான பேரியும் பாங்கமும் மணிசத்தமும் கேட்க ஆரம்பித்தது. கதவு மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. ஊர்வலத்தின் முன்னால் பூசாரி சடையன் பவித்திரமாக திருநீரு அணிந்து இடையில் வைரவாள் சொருகி நடந்தான். அவனுக்கு பின் அவள் வந்தாள். என்ன அழகு! அவளை பலியிடப் போகிறார்கள். அவளுக்கு பின் வடிவம்பல நின்ற பாண்டியன் வந்தான். அவனுக்கு பின் நான் வந்தேன். அதாவது என்னை போன்ற ஒருவன் வந்தான். கையில் வேல். அவன் கற்பேந்திரத்தை கண்டான். அதன் மேல் வீசினான். வேல் குறி தவறி அதன் ஒற்றை கண்ணை குருடாக்கியது. 500 அடி உயரமுள்ள மிருகத்திற்கு இந்த குன்று எம்மாத்திரம்? அதன் கோர கைகள் பூசாரி சடையனை பற்றின. சடையன் தனக்கு மரணம் நிச்சயம் என்று தெரிந்து கொண்டாலும் வைரக்கத்தியை கொண்டு அதன் குரவளையில் குத்தினான். சடையன் தலை அந்த மிருகத்தின் கோர விரல்களில் சிக்கி அறுபட்டது. ஊர்வலத்தில் ஒரே கலேபரம். தெரிகெட்ட மிருகம் எங்கே பாயுமோ என எல்லா திசைகளிலும் சிதறி ஓடினர். கற்பேந்திரமோ வலி பொறுக்க மாட்டாமல் மலை உச்சியை நோக்கி ஓடியது. இந்த கலேபரத்தில் என் சாயலில் இருந்த அவன் கண்ணியை அழைத்து கொண்டு கடற்கரைக்கு ஓடினான். அரசன் வாளுக்கும் கோபத்துக்கும் தப்பிவிடலாம் என்று. நேரே ஓடிய கற்பேந்திரம் எரிமலையின் உச்சியில் சென்று பாதாளத்தில் விழுந்து மறைந்தது. கடற்கரை நோக்கி ஓடியவர்கள் நீரிலே நெருப்பு தோன்றி வர கண்டார்கள். அதே சமயத்தில் மண் மாறி போல சாம்பல் விழுந்தது. எரிமலை கர்ஜிக்க தொடங்கியது.
அக்னி குழம்புகள் பாகாக உருகி ஓடி கடலில் கலந்து அதையும் பொங்க வைத்தது. கடலின் அலைகளோ ஊழியின் இறுதி பிரளயம் போல தலை தூக்கி அடித்தன. நிமலன் நெற்றிக்கண்ணை திறந்தான். கபாடபுரத்தின் செப்பு கதவுகள் பாகாக உருகி ஓடுவதைக் கண்டேன். பிறகு அலை சப்தம், பேரலை சப்தம், ஒரே அலை சப்தம். கதை பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.